ஹாய் பியூட்டிஸ். எனக்கு இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லை. ஏன்னா நான் இன்ஸ்டாவில் வந்து ரேராக கட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஹெசிடேட்டாக இருக்காது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு யூடியூப் வீடியோ என்னோட மேக்கப்பை வந்து நான் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்ட் வரையும் காட்டணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் ஜஸ்ட் பேர் வித் மீ. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே மேக்கப்போட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்ல இப்போ சுத்தமாக எந்த மேக்கப்புமே நான் போடலை. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதோடு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். ரொம்ப திக்காக இருக்காது. அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி, மேக்கப்பையும் நல்லாவே பிடிச்சி. ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் மாதிரியே மேக்கப்புக்கும் ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட கேட்டிருந்தீங்க. நான் ஃபியூச்சரில் வந்து அதையுமே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து நான் இந்த பிஎஸ்சியோட ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மேக்கப்பை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக காட்டும். பேஸ் எவ்வளோ மேடு பள்ளமாக இருந்தாலும் ஸ்கின் எல்லாருக்கும் ஈவனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன நான் சொல்லியிருக்கேன், அந்த போர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது பெருசாக இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ப்ரைமர் தேவைப்படும். இப்போ நம்ம ப்ரைமர் போட்ட இடம் மட்டும் மேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு இங்கெல்லாம் பயங்கரமாக எண்ணெய் வடியும் இந்த இடத்துல மட்டும். அந்த இடம்லாம் நான் கொஞ்சம் மேட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த எல்லைகளோட கலர் கரெக்டரை பொறுத்தளவு யாருக்கு வேணும் வேணாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இடம்லாம் நோட் பண்ணிங்கன்னா பெருசாக பிளாக்காலாம் இருக்காது, ஆனால் இங்கெல்லாம் இருக்குது எனக்கு. ஸோ எங்கே எனக்கு கவரேஜ் வேணுமோ நான் அங்கே மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். ஹேண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் பிளெண்டிங் நல்லா ஈஸியாக இருக்கும். யூஸ்வலி செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது நான் பெருசாக ப்ரஷ் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ எப்படி எடுக்கணும்னே தெரிலங்க. நான் கோ வித் ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம், நான் கேமரா பார்க்குறேன் கூட தெரியல. ட்ரையல் அண்ட் எரர் தானே, போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொன்னீங்கன்னா நான் அதை கான்ஷியஸாக அந்த கரெக்ஷனை வந்து மாற்றிட்டு அடுத்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபவுண்டேஷன் நான் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின் தான். எனக்கு அங்கங்கெல்லாம் பிளாக்காக இல்லை. இருந்திருந்தா நான் அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போயிருப்பேன். இப்போ நான் டைரெக்டாகவே ஃபவுண்டேஷன் போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெரும்பாலும் ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின்னோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது சின்ன கரெக்ஷன்னாலும் நம்ம கன்சீலர் வச்சு அதை மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ என் டோனுக்கு நான் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன். அடுத்து கன்சீலர் போகலாம். இந்த டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே. கன்சீலர்ஸ் எப்பவுமே ஃபவுண்டேஷனை விட திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறதும் குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு அவங்க ஃபவுண்டேஷனே தெரியாது. கம்மியான குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வேணும் வேணாங்கிறத பொறுத்து நீங்கள் ரீஅப்ளையும் பண்ணிக்கலாம். நிறைய எடுத்துட்டீங்கன்னா கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கன்சீலர் எப்பவுமே வாயை சுற்றி வந்து ஹெவியாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் அனுமர் வாய் மாதிரி தெரியும். மேக்கப் பற்றி என்னன்னே தெரியாதவங்களுக்குலாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுக்கப்புறம் இது போடுங்க, இதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணுங்கன்றது. மேக்கப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஓரளவு ஐடியா இருக்கும். இந்த லாரா மர்சியரோட பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதில் பெருசாக கலர் இருக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் லாங் வீடியோ எடுக்கிறனால ஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துல ஜஸ்ட் ரஃப்பா யூரோப் கேர்ளோட சுகரோட பிளஷ்ஷு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். நான் ஒரு பிளஷ் கேர்ள்னே சொல்லலாம். இவ்வளோ பிளஷ் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். மேக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு ஒரு 2 செகண்ட்ல என்னோட ஐ மேக்கப் முடிச்சுட்டு வந்துடுறேன். சிம்பிளான ஐ மேக்கப் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கலர் போட்டுட்டு ஐஸை மட்டும் ஃபில் பண்ணிட்டு, டார்க் கலர் வந்து அவுட்லைனில் ஃபில் பண்ணிட்டு லைட் கலரை வந்து சென்டரில் ஃபில் பண்ண போகிறேன்.
முடிஞ்சது. ஜிமிக்கி நான் ஹேர்ல எதுவும் பண்ணல. ஏன்னா, அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வீடியோ மாதிரி தான். அதுக்காக ஒரு மேக்கப் வீடியோ பண்ணி பார்த்தேன். ஹோப் இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சிருக்கேன். சட்டிலான ஐஸோட, சட்டிலான லிப்ஸோட முடிச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் இது எப்படி நல்லா வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ அத பொறுத்து நான் வீடியோல வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ கொண்டு வரேன். பிளஸ் உங்களுக்கும் ஏதாவது லுக் கிரியேட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத அப்படியே ஃபாலோ பண்றேன்.